இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். வசனம் சொல்லுது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையிலும் நமக்கு பலன் கொடுத்து நமக்கு சமாதானம் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். தாவீது சொல்றாரு, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். இன்னைக்கு உங்க இருதயத்துல நீங்க எதை குறித்தெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள், அந்த புலம்பல் எல்லாம் நிச்சயமாகவே அது ஆனந்த களிப்பாக மாறும். அதை ஆனந்த களிப்பாக மாறச் செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த சங்கீதம் 30:11-12 பார்க்கிறோம், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமைதியாயிராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை இடைக்கட்டினீர். அப்போ இன்றைக்கும் நம்முடைய இரட்டை களைந்து போடுகிறவர், எதெல்லாம் நம்மை துக்கப்படுத்தி ஒரு அந்த அந்த உடையை நம்ம அணிந்திருக்கிறோமோ, யூ ஹேவ் ரிமூவ்ட் மை sackcloth அண்ட் cloth me with gladness. நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை இடைக்கட்டினீர். இனி வருகிற நாட்களில் நிச்சயமாக நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில ஆனந்த களிப்பை நாம் பார்க்க போகிறோம். மகிழ்ச்சி என்னும் கட்டினால் நம்முடைய இரட்டை அவர் களைந்து போட்டு, அவர் நம்முடைய இரட்டை களைந்து போடுகிறாராம். அதுல வசனம் அழகா சொல்லுது, யூ ஹேவ் ரிமூவ்ட் மை sackcloth. ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம இரட்டை உடுத்தி இருந்திருக்கலாம், கவலையின் உடையை உடுத்தி இருந்திருக்கலாம். ஆனால் அவர் பலன் கொடுத்து சமாதானம் அருளி செய்து நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவது மாத்திரமல்ல, நம்முடைய துக்கத்தின் உடையை அவர் களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் நம்மை இடை கட்டுகிறாராம். அடுத்த வசனம் சொல்லுது, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். தாவீதினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், எல்லாமே எதிராய், அத்தனை சூழ்நிலைகள் எதிராய் இருந்த பொழுதிலும் ஒன்றிலும் கூட தேவன் அவரை கைவிடவில்லை. அவனை அந்த தேசத்திற்கே எப்படி ராஜாவாக சாமுவேல் மூலமாய் சிறு வயதில் அபிஷேகம் பண்ணப்பட்டானோ, அந்த வார்த்தையும் அந்த நோக்கமும் அந்த அபிஷேகமும் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தபடியினாலே அவனை குறித்ததான தேவனுடைய திட்டங்கள் அங்கே பரிபூரணமாய் நிறைவேறினது. அத்தனை புலம்பல்களையும் அவர் அவனுடைய வாழ்க்கையிலே ஆனந்த களிப்பாக மாறப்படினதை நம்ம வேதத்துல தியானிக்கிறோம். இன்றைக்கும் நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்றால் நம்முடைய புலம்பல்கள் நிச்சயமாக அது ஆனந்த களிப்பாக மாறித்தான் ஆக வேண்டும். அவர் நம்முடைய இரட்டை களைந்து போடுகிறார். He removes the sackcloth. நமக்கு மேல இருக்கிற அந்த இரட்டை அவர் களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் அவர் நம்மை இடை கட்டுகிறார். அப்படி ஒரு சமாதானம், ஒரு மகிழ்ச்சியை தேவன் இந்த நாட்களில் நமக்கு நிச்சயமாக அவர் தர விரும்புகிறார். இந்த நாள்ல கூட நான் நேற்று சொன்னேன், அந்த ஒரு காரியத்தின் தொடர்ச்சியை நம்ம பார்ப்போன்னு. ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு நேத்துல இருந்தே என்னுடைய உள்ளத்தில் பேசி கொண்டு இருக்கிற ஒரு காரியம், இன்றைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமாக தியானிக்க வேண்டும், தியானம் பண்ணணும்னு சொல்லி என்னுடைய இருதயத்துல ஒரு விருப்பமும் தேவன் வைத்தார். அதை குறித்து சிலர் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது மறுபடியும் ஆவியானவர் அதை என்னுடைய இருதயத்துல உறுதிப்படுத்தினபடியினால இன்றைக்கு உங்கள் இருதயம் இந்த தியானத்திற்கு நேராக திறக்கப்படுவதாக, ஒரு பெரிய ரெஸ்டோரேஷனுக்குள்ள இன்றைக்கு நம்மை தேவன் கொண்டு வர விரும்புகிறார். நேற்று தினத்துல ஒரு சாட்சி, முந்தா நாள் எனக்கு ஒரு பொண்ணு கால் பண்ணா. ரொம்ப ஒரு ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலை. 4 நாட்களாக அவளுக்கு ஃபீவர், பாடி பெயின். நான் ஜெபிக்கும் பொழுது ரொம்ப அழதான் செஞ்சா. ஆனா நான் ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு அந்த நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த வேர்ட் மெடிடேஷன் பிளேலிஸ்ட்டை நான் அவளுக்கு அனுப்பி, இதை நீ
படுத்திருந்தாலும் சரி, இத கேட்டுட்டே நீ படுத்துரு அப்படின்னு நான் சொல்லி அந்த பிளேலிஸ்ட் அனுப்பியிருந்தேன். கர்த்தருடைய பெரிதான கிருபை, அந்த பிரேயர் பண்ணி முடிச்ச பிறகு, அந்த பிளேலிஸ்ட்ட ப்ளே பண்ணி, அவ போட்டு கேட்க கேட்கவே, அதுவரைக்கும் இல்லாத ஒரு தூக்கம், மனதுல ஒரு சமாதானம், இது எல்லாம் வந்துதான். அத கேட்டு முடிச்ச உடனேயே கொஞ்ச நேரத்திலேயே அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணி, அடுத்த நாள் காலையில எனக்கு ஃபோன் பண்ணும்போது, அப்படியே டோட்டலா நான் கம்ப்ளீட்டா எனக்கு அப்படி ஒரு சுகம் என் உடம்புல நான் பார்க்கிறேன். அத கேட்கும்போதே என் மனதுல ஒரு சமாதானம், நல்ல ஒரு தூக்கம் வந்தது. அப்போ இந்த தியானம் என்பது நம்முடைய மனதை இளைப்பாறச் செய்வதற்கு மிகவும் ஒரு பிரயோஜனமாக இருக்கிற ஒரு காரியமா இருக்குது. இதனாலதான் வேதத்துல பார்க்கிறோம், ஈசாக்கு தியானித்துக் கொண்டிருந்தார், தாவீது தியானம் பண்ணி கொண்டிருக்கிறாரு, இயேசுவும் பிதாவோடு கூட உறவிலே அவர் தியானம் பண்ணி கொண்டிருந்ததை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கும் இந்த தியானம் நமக்கு எவ்வளவு முக்கியம். கொஞ்சம் இந்த தியானத்தை குறித்து நம்ம தியானித்து விட்டு அப்படியே ஒரு ஒரு பெரிய இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன். தேவன் ஒரு பெரிய ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள, அவருடைய அன்புக்குள்ள, அவருடைய சமாதானத்துக்குள்ள நம் ஒவ்வொருவரையும் அவர் கொண்டு செல்ல விரும்புகிறதை என்னுடைய ஆவியில உணர்றேன். அதனால இன்றைக்கு சொல்லப்படுகிற காரியங்களை கொஞ்சம் கவனமா கேட்டுட்டு நம்ம அந்த மெடிடேஷனுக்குள்ள நம்ம போறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அப்போ இந்த தியானம் என்பது எதற்காக நம்ம செய்றோம்? மெடிடேஷன் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் மறந்து போன ஒரு காரியம். ஜெபம் அப்படின்னாலே ஏதோ தேவைகளை சொல்லுவதற்கான இடம் என்று அப்படி புரிந்து கொண்டதுனால, தேவனோடு கூட உறவிலே இருக்க முடியாத ஒரு நிலை முழு கிறிஸ்தவ சமுதாயத்திற்கும் ஏற்பட்டது. நம்மளும் அப்படித்தான் இருந்தோம். நானும் அப்படித்தான் இருந்தேன். அவரோடு கூட அந்த உறவுல இருக்க முடியல. ஏதோ நமக்கு ஏதோ நம்ம பிரேயர் அப்படின்னாலே நம்ம தேவைகளை சொல்லுகிற இடமாக நம்ம புரிந்து கொண்டோம். ஏதோ பட பட படன்னு அவர்ட்ட பேசணும். அவர்ட்ட பேசலன்னா நமக்கு ஏதாவது நடந்துரும். அப்படிங்கிற பயத்திலேயே அவரை அணுகிக் கொண்டிருந்தோம். ஆனால் இந்த தியானம் என்பது நம்முடைய உள்ளான மனிதனுக்குள்ளே நாம் கடந்து சென்று, அந்த உள்ளான மனிதனிலிருந்து தேவனோடு நாம் எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணருவதற்கான இடமாகத்தான் தியானம் இருக்கிறது. இப்போ நம்ம மனிதர்களாக இருக்கிற நம்ம எல்லாருமே இதுவரைக்கும் இந்த 5 சென்சஸ், இந்த ஐம்புலன்கள் இதுதான் மேலோங்கி நின்று நம்ம அந்த 5 சென்சஸ் சொல்ற காரியங்கள்ல தான் அதிகமாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். பார்க்கிறது, கேட்கிறது, ஸ்மெல் பண்றது, நம்ம டேஸ்ட் பண்றது, நம்ம தொடுறது. இந்த உணர்வுகள் இது எல்லாம் நம்முடைய அவுட்டர் பாடி கூட தொடர்புடையவைகளாய் இருக்கின்றன. இந்த 5 சென்சஸும் இந்த வெளிப்புற சரீரத்தோடு தொடர்புடையதாய் இருக்கிறது. ஆனால் நம்முடைய உள்ளான மனுஷன நம்ம அறிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய அந்த காரியங்களை நம்ம உள்ளத்தில் உணரவும், அதை தியானிக்கவும் நம்முடைய உள்ளான கவனம், நம்முடைய ஃபோக்கஸ் உள்ளான மனிதனுக்குள் எப்ப போகுதோ, அப்பதான் உண்மையாகவே ஒரு மனிதன் தேவனை அறிந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய இடத்திற்கு வருகிறான். இந்த தியானம் என்பது நமக்கு இல்ல, மெடிடேஷன் நமக்கு இல்ல அப்படின்னா, ஒரு நாளும் நாம் தேவனை அறியவோ, உணரவோ முடியாது. தகவல்களா நெறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கலாம். ஒரு சூழ்நிலை வந்த உடனே அந்த தகவல்களை நம்மால எடுத்து ப்ராசஸ் பண்ண முடியாது. ஆனால் எந்த ஒரு மனிதன் அவரை ஆழமாய் அறிந்து உணர்ந்திருக்கிறானோ, அது எப்படி அறிந்து உணரக்கூடிய இடம் எங்க இருக்குது அப்படின்னா, தியானத்தில் தான் இருக்கிறது. இந்த தியானம் நமக்கு இல்ல அப்படின்னா, நிச்சயமாகவே அவரோட நம்ம ரிலேஷன்ஷிப்ல இல்லன்னு அர்த்தம். ஏதோ தேவைக்காக தேவனை தேடுகிறவர்களா தான் இருக்கிறோம். அவருடைய உள்ளத்தின் விருப்பம் என்ன? அவர் நம்மை எந்த அளவுக்கு நேசிக்கிறார்? அவர் நமக்கு என்ன அடையாளத்த நமக்குள்ள வைத்திருக்கிறார்?
இதெல்லாம் உணரவே இல்லாம தகவல்களாக எல்லாவற்றையும் நம்ம மனது சேமித்து வைத்திருக்கும். அதனால அது ஏதோ கொஞ்சம் ஒரு பிரயோஜனம் இருக்கலாமே தவிர, அந்த முழுமையான ஒரு சந்தோஷத்தையோ, சமாதானத்தையோ, தேவனுடைய அன்பையோ நாம் ஒரு காலும் உணர முடியாது. இப்ப வாசிக்கலாம் ஒரு வசனம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 20, 21. லூக்கா 17, 20, 21. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வருமென்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது, அவர்களுக்கு அவர் பிரயுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரதியட்சமாய் வராது. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். இங்க கேக்குறாங்க, பரிசேயர் வந்து கேக்குறாங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும்? அவங்க எல்லாரும் நினைச்சுட்டாங்க, பிசிக்கலா ராஜ்யம் வரும். எப்படி இந்த உலகத்துல ஒரு ராஜா ஆளுகை செய்வாரோ, அதே போல தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு எப்போ பிசிக்கலா வரும்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அப்போ இயேசு சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. The kingdom of God does not come while being watched for. அது உங்க கண்ணுக்கு முன்னாடி அப்படி பிரத்யட்சமாய்லாம் வராது. அது எப்படி வரும்? இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. The kingdom of God is in you, is among you. அப்போ அவருடைய ராஜ்யம் எங்க இருக்குதா? நமக்குள்ளே இருக்கிறதா? அப்போ ராஜ்யத்தை எங்கேயோ வெளியில தேடுவது அல்ல. அவருடைய ராஜ்யத்தின் ஆளுகை முதல்ல நமக்குள்ள, நம்ம உள்ளத்துல, நம்முடைய ஆழ் மனதுல அவருடைய ராஜ்யத்தின் ஆளுகை வெளிப்பட வேண்டும். நம்முடைய சிந்தனை, எண்ணங்கள், நம்முடைய எமோஷன்ஸ், நம்முடைய டிசையர்ஸ், விருப்பங்கள், நம்முடைய லைஃப், இது எல்லாம் அவருடைய சத்தியத்தினால் மாற்றப்படும் பொழுது, இப்ப ராஜ்யம் நமக்கு உள்ள வர்றத எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபீல் பண்றோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவோ நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய வாழ்க்கை எல்லாம் மாற ஆரம்பிக்கும். அப்போதான் ராஜ்யத்தின் அந்த அந்த ராஜ்யம் ராஜ்யத்தில் இருந்து நம்ம வாழ ஆரம்பிப்போம். அந்த ராஜ்யத்தின் வாழ்க்கை நம்ம அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது நம்முடைய சிந்தனைகளை தொடும். அது நம்முடைய உணர்வுகளை தொடும். இது இல்லாம நம்ம வெளிப்புறமாகவே சரீரம் சொல்றதான் பிரதானமாய் பார்த்து கொண்டு இருக்கிற வரைக்கும் இந்த ராஜ்யத்தின் வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியாது. இப்போ இந்த ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது, உங்களுக்குள்ள இருக்கிறதுன்னு இயேசு சொல்றாரு. அப்போ இங்க உள்ள ஏற்படுகிற மாற்றம், இந்த உள்ள அந்த ராஜ்யத்தின் ஆளுகை எப்போ வருதோ அப்பொழுதுதான் வெளிப்புற வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். இங்க உள்ள மாற்றம் இல்லாம வெளியில எந்த மாற்றங்களையும் பார்க்க முடியாது. அப்போ நம்முடைய உணர்வு, நம்முடைய சிந்தனைகள், இது எல்லாம் ராஜ்யத்தின் சத்தியத்தை உணரும் போது அத பேஸ் பண்ணி நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். அப்போ இப்போ ராஜ்யம் நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருக்குது. நம்முடைய உணர்வுகள் இந்த ராஜ்யத்தின் வாழ்க்கையை புரிந்து கொள்ள ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த உண்மை நம்முடைய வெளிப்புற வாழ்க்கையிலும் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அப்போ முதல்ல நம்ம உள்ள இருந்துதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக வேண்டியது அவசியமா இருக்குது. அப்போ வெளியரங்கமா அதை செய்றேன், இதை செய்றேன், நான் அதை பண்றேன், இதை பண்றேன், அதனால தேவன் எனக்கு இதை பண்ணுவாரு, இதெல்லாம் சுய நீதி. அது அல்ல. உள்ளுக்குள்ள இருந்து வருகிற அந்த மாற்றமே பூரணமான மாற்றங்களை நமக்கு வெளிப்புறத்திலும் கொண்டு வருகிறதா இருக்கிறது. இப்போ ஆதாம் வீழ்ந்து போனப்போ
அவனுடைய உணர்வுகள், அவனுடைய எமோஷன்ஸ், அவனுடைய எண்ணங்கள், இது எல்லாமே அதுவரைக்கும் மேலான ஒரு நிலையில் இருந்த அவனுடைய எண்ணங்களும், உணர்வுகளும். அவன் உணர்வு எப்படி இருந்தது? எப்பவும் சந்தோஷமா இருந்தது. எப்பவும் தேவனோடு கூட உணர்வுல, அந்த உறவுல அவன் சந்தோஷத்தையும், சமாதானத்தையும், அன்பையும் உணர்ந்து கொண்டவனாய் இருந்தான். ஆனா, இந்த வீழ்ச்சிக்கு பிறகு ஆஃப்டர் த ஃபால் அங்க என்ன நடந்தது? அவனுடைய உணர்வுகள், அவனுடைய சிந்தனைகள், அது எங்க போய் மாட்டிருச்சு? பாதாளத்துக்குள்ள போயி மாட்டிக்கொண்டது. கீழான நிலைமைக்கு அவனுடைய உணர்வுகள் சென்றது. அப்பொழுதுதான் அந்த உணர்வுல பயம் வருது. அந்த உணர்வுகள் கீழான நிலைக்கு சென்ற பொழுது, அவனுடைய உள்ளத்துல பயம் வருது, குற்ற உணர்வு வருது, வெட்கம் வருது. தேவன் தன்னை நேசிக்கவில்லை, தன்னை கைவிட்டு விடுவார் அப்படிங்கிற கைவிட்டுட்டாருங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள் வந்தது. இதெல்லாம் ஆதாமின் வீழ்ச்சியினால் ஏற்பட்ட காரியங்கள். தேவன பற்றின அவனுடைய எல்லா பார்வையும் மாறிப்போனது. தன்னை பத்தி அவன் நினைத்துக் கொண்டிருந்த காரியங்களும் மாறிப்போனது. அதுவரைக்கும் தோட்டத்துல அவரோடு கூட அன்பாய் உலாவிக் கொண்டிருந்தவன், இப்ப தன்னை பத்தி என்ன நினைக்கிறான்? தான் வெறுக்கப்பட வேண்டியவன், தான் தான் தேவனால் தள்ளப்பட்டவன், தேவனால் தன்னை நேசிக்க முடியாது அப்படின்னு தன்னை பற்றின நிஜத்தையும் அவன் அவன் என்ன செஞ்சுட்டான்? மறந்து போயிட்டான். அந்த உணர்வுகள் எல்லாம் அங்கே கீழான நிலைக்கு சென்றது. பயம் வந்துச்சு. தேவனிடத்திலிருந்து தன்னை பிரிந்து போனவனாக உணர ஆரம்பித்தான். இன்னைக்கும் இதுலதான் நம்ம எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்றது. இதுலதான். தேவன் நம்மள நேசிக்கிறாரா? தேவன் நமக்கு இத செய்வாரா? மாட்டாரா? தேவன் என்னைய கைவிட்டுட்டாரா? இது எல்லாம் மனிதனுடைய உள்ளான உணர்வுகள், அவனுடைய இன்னர் ஃபீலிங்ஸ், அவனுடைய அடையாளத்துல ஏற்பட்ட வீழ்ச்சியை குறிக்கிறதா இருக்கிறது. அப்போ இப்ப பிசாசு ஆளுகை செய்றான் அப்படின்னா, ஏதோ அவன் வந்து ஒரு ராஜா மாதிரி ஒரு சிங்காசனத்துல உட்கார்ந்துகிட்டு அவன் ஆளுகை செய்வது அல்ல. அவன் எங்க ஆளுகை செய்றான் அப்படின்னா, நம்முடைய சிந்தனைகள் மற்றும் நம்முடைய உணர்வுகளிலே ஆளுகை செய்கிறான். அங்கதான் நம்மள அட்டாக் பண்றதே அங்கதான். நமக்கு ஒரு பயத்த குடுக்குறான். சத்தியத்துக்கு விரோதமான பொய்ய குடுக்குறான். நம்மள குற்றம் சாட்டுகிறான். நம்மள சோதிக்கிறான். இது எல்லாம் ஏன் வருது அப்படின்னா, நம்முடைய உணர்வுகளையும், சிந்தனைகளையும் அவன் தாக்கி, அதன் மூலம் நம்மை ஆளுகை செய்யலான்னு அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். தவறான சிந்தனை, பயம், பொய், தெளிந்த புத்தி இல்லாம ஒரு கன்ஃப்யூஸ்ட் மைண்ட், தேவனுக்கு எதிரான நம்பிக்கைகள், அவர் சொன்ன வார்த்தைக்கு எதிராக அவன் சொல்லுகிற காரியங்கள், அத உண்மை போல அவன் காட்டுகிறான். அப்போ இது எல்லாமே மனிதனுடைய ஆழ் மனதை, உள்ளான மனிதனை பாதிக்க முடியும். உள்ளத்தை பாதிக்க முடியும். அப்போ தேவனுடைய ராஜ்யம், அதனாலதான் இயேசு சொல்றாரு, உங்களிடத்தில் வந்திருக்க, உங்களுக்குள் இருக்கிறதே. அப்போ இன்னைக்கு அவன் ஆளுகை செய்த இடத்துல தேவன் ஆளுகை செய்ய விரும்புகிறார். அப்போ அந்த இப்ப அவன் எங்க செயல்பட்டானோ அந்த இடத்துல அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம எப்போ திறந்து கொடுக்கிறோமோ, நம்ம மனதை திறந்து கொடுக்கிறோமோ, அவரை ராஜாவாக அங்கே ஆளுவதற்கு நம்முடைய உள்ளத்தை திறந்து கொடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளான மனிதனில் மாற்றங்கள் ஏற்படும். இப்போ இயேசு இந்த பூமிக்கு வந்து 3 வருஷம், 30 வருஷம் இருந்து மறுபடியும் 3 வருஷம் அவர் ஊழியம் செய்தார். பிரத்யட்சமா அவர் மனுஷனாகவே இந்த பூமிக்கு வந்தாரு. மக்களை சந்திக்கிறாரு. ஆனா அதுல நிறைய பேர் அவரை ஏற்றுக்கொள்ளல. அவருடைய சொந்த ஜனங்களே அவரை ஏற்றுக்கொள்ளல. இப்போ அவரை பின்பற்றின மனிதர்களும் கூட உண்மையா பின்பற்றல. பல பேர் தேவைக்காக தான் பின்பற்றி கொண்டிருந்தாங்க.
இப்ப இவங்க எல்லாருமே வெளியில இயேசுவுடைய அந்த பிரசன்ஸ உணர்ந்தவங்களா இருக்கிறாங்க. ஆனா, உள்ளுக்குள்ள மாற்றங்கள் ஏற்படவில்லை. அப்போ இயேசு ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா, அவங்க எல்லார்ட்டயும் மாற்றங்கள் ஏற்படுவது அங்க இயலாத காரியமா இருக்குது. அப்போ ராஜ்யம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்போ செயல்படுதோ, அப்பதான் அதனுடைய விளைவுகள் வெளியிலே தெரிய ஆரம்பிக்கும். அங்க 3 வருஷம் சீஷர்களே 3 வருஷம் இயேசு கூட இருக்கிறாங்க. ஆனா பல சந்தேகங்கள், பயங்கள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கு. பிரசன்னத்த வெளியில தான் அனுபவிச்சாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்கு பிறகு அவர்களும் அங்கே தேவனோடு கூட உறவுக்குள்ள வர்றாங்க. அங்க தான் அவங்களுக்குள்ள மாற்றங்கள் ஏற்பட்டது. பயம் மாறுச்சு. கலக்கங்கள் மாறினது. தைரியம் வந்துச்சு. இயேசுவை குறித்து தைரியமாய் பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். அப்போ இன்றைக்கும் இந்த ராஜ்யம் நம்முடைய உள்ளத்துக்குள் வாழ, அந்த ராஜ்யத்தில் ராஜாதி ராஜாவாய் அவர் இருக்கிறார். அவர் ஆளுகை செய்வதற்கு, அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்வதற்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா? அதனால தான் வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். எபேசியர் 5:14. எபேசியர் ஆதலால் 5:14. ம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ம். இப்போ இந்த தூக்கம் அப்படிங்கிறது ஏதோ சரீர பிரகாரமான ஒரு தூக்கம் அல்ல. இந்த தூக்கங்கிறது நம்ம ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்ல இருப்பது. சுய நினைவு இல்லாமல் இருக்கிற ஒரு நிலை. உடல் உடம்புல உயிர் இருக்கு. நம்ம நடந்துட்டு தான் இருக்கிறோம். எல்லா வேலையும் செய்றோம். எல்லாமே செய்றோம். ஆனால் ஆவிக்குரிய நிலையில் சுய நினைவு அற்ற நிலையில் இருப்பது. அன்கான்ஷியஸ் ஸ்டேட்ல இருப்பதற்கு க ஒரு காரியமா தான் இந்த தூக்கத்தை பவுல் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த அன்கான்ஷியஸ் ஸ்டேட்ல ஒரு மனுஷன் இருக்கிறான்னா, அவன் தேவனுடைய சத்தியத்தை அறியாமல் இருக்கிறான். அதை நிஜமாக பார்க்காமல் இருக்கிறான். தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய அடையாளத்தை அறியாமலும், உணராமலும் இருக்கிற நிலைதான் தூங்குகிற நிலை. வெளிப்புற வாழ்க்கையிலே இந்த 5 சென்சஸ்லயே வாழ்ந்து அதிலேயே சிக்கிக் கொண்டிருக்கிற நிலைதான் தூங்குகிற நிலை. இந்த உடம்பு தான் நான். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த உடம்பு தான் நான்னு நினைக்கிற நிலை. அந்த ஒரு ஒரு குறுகின அந்த ஒரு அடையாளத்துல வாழ்கிற ஒரு நிலை இருக்கும் என்றால், தூங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் நாம் இருக்கிறோம். ஒண்ணு நல்லா நம்ம புரியணும். நம்ம சரீரம் மாத்திரம் அல்ல. நமக்கு ஒரு ஆவி இருக்கு, ஆத்துமா, சரீரம். இது 3 நமக்கு இருக்கு. நம்ம சரீரத்துல அவர் சுவாசத்தை ஊதுகிறார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். இன்றைக்கு அவருடைய ஆவி நமக்குள் இருக்கிறது. மனுஷனுக்கு ஒரு ஆவி இருக்கு. இன்றைக்கு அந்த ஆவியில பரிசுத்த ஆவியானவரும் நம்மோடு கூட அவர் ஒன்றாக இருக்கிறார். அப்போ மனிதன் இப்போ ஒண்ணு நல்லா புரியணும். இன்னைக்கு நமக்கு சுவாசம்னு ஒண்ணு இல்ல அப்படின்னா, இந்த காற்று இந்த காற்ற நம்ம சுவாசிக்கிறோம். இந்த காற்ற நம்ம சுவாசிக்கிறோம். இந்த காற்று நிமித்தம் நமக்கு உயிர் உடல்ல இருக்குதுங்கிறத நம்ம உணர்றோம். இந்த உயிர் இல்ல, இந்த சுவாசம் நமக்குள்ள இல்ல அப்படின்னா, நம்முடைய உடல் ஜீவனோடு இருக்க முடியுமா? அது ஒண்ணுமே இல்ல. இந்த சுவாசம் தான் நான், இந்த உயிர் தான் நான்னு நினைக்கிற நிலை எப்போ வருதோ, அதுவே ஒரு விழிப்படைந்த ஒரு நிலை. இல்லன்னா, நமக்கு ஒவ்வொரு காரியமும் நமக்கு துக்கத்த தான் ஏற்படுத்தும். மனுஷங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பார்த்து சொல்லிட்டாங்களே!
இன்னைக்கு உங்கள பார்த்து சொல்லல. உங்களோடு கூட நீங்க ஜீவனா இருக்கிறீங்க. நீங்க சுவாசமா இருக்கிறீங்க. உங்க கூட சுவாசத்தில் கலந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியுங்கிற நிலையை நம்ம எப்ப அடைகிறோமோ, அப்போதான் நம்ம விழித்திருக்கிறதாய் அர்த்தம். இல்லன்னா, நம்ம இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிற நிலையில தான் இருக்கிறோம். ஆதலால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். அண்ட் கிரைஸ்ட் வில் கிவ் யூ லைட். அப்பதான் வெளிச்சமே. இல்லன்னா, அவன் மனத குருடாக்கி வைத்திருக்கிறான். அந்த குருட்டாட்டத்திலேயே நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். தூக்கத்திலேயே நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். இப்போ வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அவன் மனுஷன் ஜீவ ஆத்துமானான். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். இப்போ ஜீவ சுவாசத்தை மனுஷனுடைய நாசியிலே அவர் ஊதுகிறார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். அப்போ உன்னை நல்லா புரியணும். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற சுவாசம் யாருடைய சுவாசம்? தேவனுடைய சுவாசமா இருக்கிறது. அவர்தான் நமக்குள்ள அந்த சுவாசத்தை ஊதி இருக்கிறார். இன்னைக்கும் இந்த சுவாசத்தை நம்ம கவனிக்கிறோம்னா, நம்ம உள்ளான மனிதனில் தேவனை கவனிக்க ஆரம்பிக்கிறோம். இது புரியலன்னா, இன்னைக்கு எந்த மத்த பிராக்டிசஸ் எல்லாத்துலயும், அது எந்த விதமான யோகாவா இருக்கட்டும், இதுல எல்லாத்துலயும் இந்த பிரீதிங்க பிரதானமா பாக்குறாங்க. அவங்க எதையோ ஒண்ண கண்டுபிடிச்சு அத செய்றாங்க. ஆனா, கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் சத்தியத்தின் அடிப்படையில நம்முடைய சுவாசத்தை கவனிப்போம்னா, எவ்வளவு தூரம் உள்ளான மனிதனுக்குள்ள நமக்கு மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அவங்க அத கண்டுபிடிச்சு என்னெல்லாமோ வேற வேற உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக அவங்க அத பின்பற்றி போறாங்க. ஆனா, இன்றைக்கு தேவனுடைய சுவாசம் எனக்குள் ஊதப்பட்டிருக்கிறது. அந்த சுவாசத்த நம்ம கவனிக்கும் பொழுது, உள்ளான மனிதனுக்குள் இருக்கிற தேவனை நாம் கவனிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ நம்ம அதனாலதான் நம்ம என்ன செய்றோம்? முதல்ல இந்த சுவாசத்த கவனிக்கும் பொழுது, நம்ம உள்ளான மனிதனுக்குள் நம்மையும் அறியாமலே நம்ம உள்ளுக்குள்ள போறோம். இது புரியாம நம்ம என்ன செய்றோம்? அவங்கலாம் செய்றாங்க, இது செய்றது தவறுன்னு ஒரு நாளும் நம்ம நினைக்க கூடாது. இன்னைக்கு வேதத்தின் அடிப்படையில நம்முடைய சுவாசத்தை நம்ம கவனிக்கும் பொழுது, நம்முடைய உள்ளுக்குள் இருக்கிற ராஜ்யத்தின் வாழ்க்கைக்குள்ள, நம்ம உள்ளுக்குள்ள அந்த கனெக்ஷனுக்குள்ள நம்ம போறோம். அவரே எனக்குள்ள சுவாசமா இருக்கிறார். அவருடைய சுவாசம் தான் இன்னைக்கு எனக்குள்ளே இருக்கிறது. அப்போ இந்த சுவாசத்த நம்ம மெதுவா கவனிக்கும் பொழுது, நம்ம வாலண்டரியா செய்யக்கூடிய ஒரே காரியம் நம்ம சுவாசிப்பது. நம்ம நினைச்சாலும் நினைக்கலனாலும் நம்ம சுவாசித்துக் கொண்டே தான் இருக்கிறோம். ஆனா, அதில் கவனம் செலுத்தும் பொழுது நம்முடைய மைண்ட், நம்முடைய தாட்ஸ் இந்த உலகத்துல இருந்து டோட்டலா கட் ஆகுது. தேவனோடு கூட இருக்கிற தொடர்புக்குள்ள நம்ம உள்ள வர்றோம். சுவாசம் நம்ம அதுல பெரிய ஸ்ட்ரெயின்லாம் பண்ண தேவையில்ல. நம்ம சுவாசிக்கிறத கொஞ்சம் கவனிச்சா போதும். ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு டெக்னிக் நான் ஒரு தடவை சொல்லிக் குடுத்தேன். நம்ம சுவாசிக்கும் பொழுது, உள்ள சுவாசிக்கும் பொழுது, யா வெளியில விடும் பொழுது யாவே, யெகோவா அப்படின்னு அந்த யாவே அப்படின்னு சொல்லும் பொழுது,
அவருடைய சுவாசத்தை நான் சுவாசிக்கிறேன். எனக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத பாரங்களை நான் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன்னு, நம்ம ஒரு சிம்பிளா ஒரு சின்ன ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு சின்ன ஒரு தாட் வரும்போது, இத நீங்க செஞ்சு பாருங்க. ஒரு பெரிய ஒரு சமாதானம் உங்களை நிரப்புகிறதை நீங்கள் உணர முடியும். இப்ப இந்த சுவாசத்தை ஏன் கவனிக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்த முடியும். இன்னைக்கு பல நாய்ஸஸ் நமக்கு கேட்டுட்டே இருக்கு. உலகம் இந்த 5 சென்சஸ் வழியா பல சவுண்ட் நமக்கு கேட்டுட்டே இருக்கு. இது எல்லாத்தையும் அமைதிப்படுத்தும்படியா, அமைதியா அப்படி நம்ம சுவாசத்த கவனிக்கும் பொழுது, அந்த சுவாசத்துல உள்ள தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சத்தியங்களை, அந்த வார்த்தையை நமக்குள்ளே செலுத்தும் பொழுது, ஆழ் மனதுல இந்த சத்தியங்கள் பதிக்கப்படுகின்றன. கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன். இத சொல்ல சொல்ல சொல்லவே, இத உணர உணரவே அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம அப்பதான் உள்ள என்ட்ரி ஆகுறோம். இப்ப இந்த சுவாசத்துல இன்னும் எவ்வளவோ ரகசியங்கள் இருக்கு. இப்போ வாசிக்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோவான் 20, 22 இந்த ஒரு வசனத்த தியானிச்சுட்டு நம்ம மெடிடேஷனுக்குள்ள போகலாம். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ம். அங்க இயேசு என்ன செய்றாரு? சீஷர்கள் மேல ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருடைய சுவாசத்த ஊதி அங்க என்ன செய்றாரு? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றார். அந்த அளவுக்கு தேவனுடைய சுவாசம், அவருடைய சுவாசம் ஒன்றாய் இருக்கிறது. காற்ற ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்ன்னு சொல்றாருன்னா, இன்றைக்கு அவருடைய சுவாசம் நமக்குள்ள இருக்குதுன்னா, நம்ம யார் என்பது இன்னும் நமக்கு புரியல. 1 கொரிந்தியர் 15ல பார்க்கிறோம். முந்தின மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அப்போ அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு இந்த பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார்னா, நம்மை உயிர்ப்பிக்கிற ஆவியாய் அவர் நமக்குள்ளே இருக்கிறார். இப்போ யோபுல இருந்து ஒரு வசனம் வாசிக்க போறோம். யோபு வாசிக்கலாம். 32:4. யோபு 33:4. யோபு 33:4. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஏன் சுவாசத்தை கவனிக்கணுங்கிறத சொல்றதுக்கு காரியமே இதுதான். வசனம் சொல்லுது, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. அவருடைய சுவாசம் தான் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கு. அதுதான் உயிரா இருக்கு. இந்த உயிர் இல்லைன்னா இந்த உடல் ஒன்றுமே இல்லை. ஆனா இன்னைக்கு உடலை பிரதானப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த உயிர்ல சர்வ வல்லவருடைய சுவாசம் இருக்குதுங்கிறத நம்ம நோட்டீஸ் பண்றதே இல்லை, நம்ம கவனிக்கிறதே இல்லை. இன்றைக்கு இந்த சுவாசத்தை எந்த அளவுக்கு நம்ம கவனிச்சு நம்ம உள்ளுக்குள்ள போறோமோ, உள்ளான மனிதனுக்குள்ள போறோமோ, நம்ம இருதயம் இளைப்பாறுதலுக்குள் வருவது நிச்சயம். இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். யோபு 32:8. ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவியுண்டு. சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். இன்னைக்கு எப்போ நம்ம சுவாசத்தை கவனிக்கிறோமோ, அப்பதான் நம்ம கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கே வர்றோம். உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். ஒரே ஒரு நிமிஷம் அந்த வசனத்தை இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். யோபு But there is a spirit in man, and the inspiration of the Almighty gives him understanding. அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங்க கொடுக்குது. அப்பதான் தூங்குகிற நிலையை விட்டே நம்ம எழுப்புறோம். உள்ளுக்குள்ள எனக்குள்ளே இருப்பது
சர்வ வல்லவருடைய சுவாசம். இன்றைக்கு இந்த சுவாசத்தை கவனிச்சு நம்ம உள்ளான மனிதனுக்குள்ளே போகும் பொழுது அங்கதான் அவரை கண்டுபிடிக்கிறோம். அப்போதான் கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிக்க முடியும். அதனால நம்முடைய சுவாசத்தை கவனித்திருப்பது எவ்வளவு முக்கியமான காரியமா இருக்கு. அவருடைய சுவாசம் தான் நமக்கு உயிர் கொடுத்திருக்கு. அந்த உயிர், அந்த சுவாசம் இல்லைன்னா இந்த உடல் வெறும் மண்பாண்டம், அது வெறும் கூடு. இந்த உயிர்தான் நான் அப்படிங்கிற நிலையை ஒரு மனிதன் எப்பொழுது உணர ஆரம்பிக்கிறானோ அப்ப அவன் இந்த உலகத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு கிறிஸ்துவுக்குள் அவன் வாழ ஆரம்பிக்கிறான். இன்னும் இருக்கு, எவ்வளவோ மெடிடேஷனை குறிச்சு தொடர்ந்து தியானிக்கலாம். இதை உணர்ந்தவர்களா இன்றைக்கு நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே, வசனம் சொல்லுது, இம்மானுவேலனாய் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை என்னைக்காவது நம்ம கூட இருக்கிறவரா நம்ம ஃபீல் பண்றோமா? அவர் எங்கேயோ தூரமா இருக்கிறாருன்னு நினைக்கிறோம். இன்றைக்கு அந்த இம்மானுவேலன் என் கூட இருக்கிறாரு. இதுல இந்த மெடிடேஷன்ல நமக்கு ஆழ் மனதின் தியானத்துல நமக்கு இமேஜினேஷன், நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியது ரொம்ப தேவையா இருக்கு. ஏன்னா இந்த விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் சென்சஸ் அப்பதான் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். நம்முடைய ஆழ் மனதுல இருந்து வேதத்தின் அடிப்படையில அவருடைய வார்த்தையின் மூலம் நம்ம கற்பனை செய்து அவர் எப்படி என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க 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 நம்ம ஆழமாய் ஆவிக்குரிய அந்த சென்சஸ் ஆக்டிவேஷனுக்குள்ள வரும். உலகத்தின் சத்தம் நமக்கு அமைதியாயிரும். அவரு கூட இருக்கிற அந்த உறவுக்குள்ளே நாம் ஆழமாய் செல்ல ஆரம்பிப்போம். இந்த வெளிப்புற மனிதனில் இருந்து வாழ்கிறத எந்த அளவுக்கு நம்ம களைந்து போடுகிறோமோ, அதுதான் பழைய மனுஷனையும் அந்த சாயலையும் களைந்து போடுவதற்கு உதவி செய்வது இந்த தியானம். அவரோடு கூட இருக்கிற தியானம்னா வேற ஒண்ணுமே இல்லை, அவரோடு கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப், உறவு. அதுதான் தியானம். இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் பிதா கூட தனித்து இருந்தார்னா அங்க என்ன நடந்திருக்கு? உறவு. அங்க தியானம். அதனாலதான் அவர் சொல்றாரு, என் அப்பாவை எனக்கு தான் தெரியும், என் அப்பாவை எனக்கு தான் தெரியும்னு. எப்படி சொல்ற? 100% மேனா தான் இந்த பூமிக்கு வரார். 100% காட், 100% மேன். ஆனா எப்படி அவர் பிதாவோடு இருக்கிற அந்த ஐக்கியத்துல இருக்கிறதுனாலதான் என் அப்பாவை எனக்கு தெரியும். இன்றைக்கும் அந்த அப்பாவை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அப்படியே கண்களை மூடி, இது ஒரு கைடட் மெடிடேஷன் தான். இது உங்களுக்கு ரொம்ப உதவி செய்யும். நீங்க சோர்வான நேரங்களில இந்த மெடிடேஷனை நீங்க கேட்கும் பொழுது, ஏன்னா நான் நேத்து அந்த 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 என்கிட்ட ஜெபம் பண்ண அந்த பிள்ளைக்கு அந்த மெடிடேஷனை கேட்க சொன்னேன். அந்த பிள்ளை சொன்ன பிறகு நான் அதை திருப்பி கேட்டேன். அதுல நம்ம அந்த டீப் வேர்ட் மெடிடேஷன் அந்த பிளேலிஸ்ட்ல ஒரு சுகமாக்குகிற ஒரு மெடிடேஷன், அது எனக்கே ரொம்ப ஒரு ஆறுதலா, ஒரு பெரிய விடுதலைய, ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை என் உள்ளத்துல கொடுத்ததை நான் அனுபவிக்க முடிஞ்சது. அதனாலதான் இன்றைக்கு மறுபடியும் இந்த தியானத்தை எவ்வளவு தூரம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். எனக்கு ஒரு விருப்பம், தொடர்ந்து நம்ம ஒரு 7 நாளோ, ஒரு 10 நாளோ, இல்ல ஒரு 20 நாளோ, 21 நாளோ அப்படி தொடர்ந்து இந்த மெடிடேஷன் நம்ம செய்யணும். அவரோடு கூட இருக்கிற உறவுல நம்ம உள்ள நம்ம போகணுங்கிறது ஒரு விருப்பமா ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் இனி வருகிற நாட்கள்ல நம்ம அதை ஜெபித்து நம்ம அதை செய்ய ஆரம்பிப்போம். நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இப்ப அப்படியே கண்களை மூடி இந்த சுவாசத்தை நீங்க கொஞ்சம் கவனிங்க. நீங்க விடுற சுவாசத்தை அப்படியே மூச்சை ஆழமா நீங்க எடுக்கிறதையும் மூச்சை வெளியே விடுறதையும் நீங்க கவனிக்கும் பொழுதே இந்த சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்குள்ளே இருக்கிறது. அந்த அவர்தான் உங்களுக்குள்ள சுவாசமா இருக்கிறத
நீங்க அப்படியே உணர ஆரம்பிங்க. அவர் உங்களுக்குள்ளே சுவாசமாய் இருக்கிறார். உங்களுக்குள்ள உங்க சுவாசத்துல அவர் ஒன்னா கலந்திருக்கிறத அப்படியே நீங்க உணருங்க. அது உங்களை இப்பொழுதே தூக்கத்தின் நிலையிலிருந்து உணர்வுள்ள நிலைக்கு கொண்டு வருகிறது. இந்த சுவாசம் உங்களை உணர்வுள்ள நிலைக்கு கொண்டு வருகிறது. அந்த சுவாசிக்கும் பொழுதே, அந்த சுவாசத்தை நீங்க உள்ள எடுக்கும் பொழுதே, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். அதை நீங்க உணர்ந்து சொல்லுங்க உங்க இருதயத்துல. இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்குள்ளே நான் இருக்கிறேன். இதை இன்றைக்கு உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் கூட நீங்க அதை சொல்லலாம். இந்த சர்வ வல்லமையுள்ளவர் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார். அவர் வெளிச்சமாக எனக்குள்ளே, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் சர்வ வல்லவர் வெளிச்சமாக இருக்கிறார். அந்த வெளிச்சத்துக்குள்ள, அந்த சர்வ வல்லமையுள்ளவருக்குள்ள, அந்த கிறிஸ்துவுக்குள்ளே நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க மூச்சை உள்வாங்கும் போது அவர் எனக்குள்ள இருக்கிறார், நான் அவருக்குள்ளே இருக்கிறேன். வெளியே விடும்போது நான் அவருக்குள்ள இருக்கிறேன். அது அப்படியே உணர்ந்து கொண்டே இருங்க. அந்த சுவாசத்தை அப்படியே கவனிக்கும் பொழுது அப்படியே நீங்க ஒரு ஆள் மனதுக்குள்ள நீங்க போறீங்க. அந்த ராஜ்யத்தின் வாழ்க்கைக்குள்ள நீங்க உள்ள போறீங்க. அந்த சுவாசத்துக்குள்ள நீங்க உள்ள போகும் பொழுதே அந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்க கடந்து போகிறத அப்படியே உணர முடியும். வெளிப்புற வாழ்க்கை அல்ல, உள்ளான மனிதனில் தேவனோடு கூட தொடர்புள்ள ஒரு வாழ்க்கைதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படியே நீங்க அதை ஃபீல் பண்ணிட்டே இருக்கும் பொழுதே ஒரு நதி, ஒரு அழகான நதி ஓடிக்கொண்டிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துல நீங்க இயேசுவோடு கூட இருக்கிறீங்க. அது அப்படியே உணர முடியும். ஏன்னா இது நிஜம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார்னா அவரை நம்ம உணர முடியும். அங்க இயேசு கூட நீங்க அப்படியே நடந்து போறீங்க. நீங்களும் இயேசுவும், அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறாரு. அதை அப்படியே உணர்ந்து அந்த தோட்டத்துல நீங்களும் அவரும் நடந்து போயிட்டே இருக்கிறீங்க. அங்க ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கு. ஒரு அழகான, ஒரு தெளிந்த ஒரு நதி, ஒரு ரிவர் அங்க ஓடிக்கொண்டே இருக்குது. அந்த நதிக்கு பக்கத்துல ஒரு அழகான புல்வெளி, ஒரு புல்வெளி இருக்கு. அழகான ஒரு புல்வெளி, நேர்த்தியாய் இருக்கிற ஒரு புல்வெளி. அதுல நீங்களும் அவரும் உட்கார்றீங்க. அந்த நதிக்கு பக்கத்துல உட்கார்றீங்க. இயேசு இப்போ அந்த நதியில இருக்கிற அந்த தண்ணீரை எடுத்து உங்க முகத்துல, உங்க தலையிலலாம் அவர் அப்படியே அந்த நதியின் தண்ணீரை அப்படியே உங்களுக்கு மேல தெளிக்கிறத நீங்க பார்க்க முடியும். அவர் அந்த தண்ணீரை உங்களுக்குள்ள தெளிக்க தெளிக்க உங்க மனதுல இருக்கக்கூடிய சோர்வுகள், பயங்கள், எல்லா டிப்ரெஷன், அது எல்லாம் அந்த தண்ணீர்ல அப்படியே அடித்து கொண்டு போகிறத நீங்க பாருங்க. உங்களுடைய கடந்த கால அந்த பாஸ்ட் மெமரிஸ் எதெல்லாம் உங்களை வலிகளுக்குள்ள கொண்டு போனதோ, கவலைகளுக்குள்ள கொண்டு போனதோ, அது எல்லாம் அப்படியே அந்த தண்ணீர் அடித்து கொண்டு போகுது. உங்க உள்ளுக்குள்ள, உங்க இருதயத்துல இருந்த எல்லாவற்றையும் அந்த தண்ணீர், அவர் உங்க மேல தெளிக்கிற தண்ணீர், அது அப்படியே உங்களுக்குள்ள வந்து அது எல்லாத்தையும் அதை அடிச்சு கொண்டு போகுது. அது அப்படியே நீங்க உணரும் பொழுதே உங்க இருதயத்துல அழுத்தி கொண்டிருந்த பாரங்கள் எல்லாம் அது வெளியேறுது.
எனக்கு என் சர்வ வல்லமையுள்ள தேவனே என் கூட இருக்கிறாரே. அவரே எனக்கு நாயகராக இருக்கிறாரே. அவர் எனக்கு போதும். உன்னத பாட்டுல இததான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். அது எல்லாமே அந்த தேவனோடு கூட இருக்கிற உறவை அவ்வளவு அழகா அங்க சொல்லப்பட்டிருக்கு. இததான் நம்ம வாழ ஆரம்பிக்கணும். அப்படியே நீங்க அந்த தோட்டத்துல இருக்கிறீங்க. அந்த இடத்தை விட்டு நீங்க எழும்பி அழகான பூக்கள் அங்க பூத்து இருக்கு. ஒரு ஒரு ஏரியா ஃபுல்லா பூக்கள் பூத்து இருக்கு அந்த தோட்டத்துல. அதுக்கு பக்கத்துல நீங்க உட்கார்றீங்க. நீங்களும் இயேசுவும் அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு பூவை இயேசு உங்க கைகள்ல கொடுக்கறத நீங்க பார்க்க முடியும். அவர் சொல்றாரு, இந்த பூவை போலதான் நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். என் பிரியமே, நீ ரூபவதி அப்படின்னு அவர் சொல்றத நீங்க உணர ஆரம்பிங்க. இந்த உலகம் உங்களுக்கு என்னென்ன ஐடென்டிட்டிஸ கொடுத்திருந்தாலும் அது நிஜம் அல்ல. உங்களுக்கு ஒருத்தர் சுவாசத்தை கொடுத்தவர் சொல்லுகிறார். உயிரை கொடுத்தவர் சொல்லுகிறார். நமக்காக உயிரையே கொடுத்தவர் சொல்லுகிறார். நீ இந்த பூவை போல அழகா இருக்கிற. நீ என் பிரியம். நீ என்னுடைய ரூபவதி. நீ எனக்கு யூ ஆர் சோ வேல்யூபிள் டு மீ. நீ எனக்கு அவ்வளோ விலை மதிப்பு அற்றவள். நீ எனக்கு விசேஷமானவள். அது அப்படியே அவர் சொல்றத நீங்க உணர்ந்து கொண்டே இருங்க. அவர் அன்போடு உங்ககிட்ட அந்த வார்த்தையை சொல்றத பாருங்க. யூ ஆர் சோ வேல்யூபிள் டு மீ. யூ ஆர் சோ ப்ரெஷியஸ். அதனாலதான் என்னையே நான் உனக்காக தந்திருக்கிறேன். இந்த அண்ட சராசரங்களை படைத்தவன் நானாக இருந்தாலும் உனக்காக உன்னை நேசித்து என் ஜீவனையே நான் கொடுத்திருக்கிறேன்னா என்னுடைய பார்வையில் நீ எவ்வளவு விலை மதிப்பானவள். அவர் சொல்ற அந்த சத்தத்தை அப்படியே கேட்க ஆரம்பிங்க. அவர் உங்க கூட தான் ரியலா பேசி கொண்டிருக்கிறார். இது எதுவும் சத்தியத்திற்கு புறம்பானதல்ல. அவர் வார்த்தை அததான் சொல்லுது. நீங்கள் மிகவும் விசேஷமானவர்கள். அப்படியே அந்த பூவினுடைய வாசத்தை நீங்க முகர்ந்து பாக்குறீங்க. அதுக்குள்ள அவருடைய அன்பு, அவருடைய அமைதி அப்படியே உங்க சுவாசத்தோட கலந்து உங்களுக்குள்ள கடந்து போகிறத உணர ஆரம்பிங்க. அது ஒரு அழகான ஒரு வாசனை நிறைந்த ஒரு ரோஜா பூவா கூட நீங்க பார்க்கலாம். அந்த வாசனைய நீங்க முகர்ந்து பார்க்க முடியும். இப்பதான் அந்த ஸ்பிரிச்சுவல் சென்சஸ்லாம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது. ஒரு அழகான ரோஜா பூவினுடைய நறுமணம் அதை நீங்க முகர்ந்து பார்க்கும் பொழுதே அவருடைய அன்பு உங்களுக்குள்ள அப்படியே நீங்க முகர்ந்து பார்க்கிறீங்க. அந்த அமைதி உங்களுடைய சுவாசத்துல அப்படியே கலந்து போகிறத, இவ்வளோ பெரிய அன்பு, அந்த அன்பு உங்க இருதயத்துல அப்படியே ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த உலகம் அப்படியே உங்களுக்கு அது தூரமா தெரியுது. அவரு கூட இருக்கிற உறவும் அன்பும் அது உங்களுக்கு பெரிதாக தெரிய ஆரம்பிக்குது. அப்படியே அந்த இடத்துல இருந்து எழும்பி நீங்களும் இயேசுவும் நடந்து போறத பாருங்க. அவர் அப்படியே உங்க தோள் மேல கைகளை
அப்படியே போட்டு ஒரு ஃப்ரெண்டு எப்படி தன்னுடைய ஃப்ரெண்டு மேல தோள்ல கை போட்டு போவது போல இயேசு அப்படியே உங்க தோள் மேல கை போட்டு இருக்கிறத அப்படியே உணருங்க. அப்படியே நடந்து போய்க்கொண்டே இருக்கிறீங்க. நீங்க அவர் பக்கத்துல, அவர் கூட நெருக்கமா நீங்க அவர் கூட நடந்து சென்று கொண்டிருக்கிறீங்க. அப்படியே நீங்க அவர் கூட பேசிட்டே போறீங்க. உங்க மனதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆசைகள், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கவலை, பயம், அது எல்லா ரகசியங்கள், மனுஷர்ட்ட சொல்ல முடியாததெல்லாம் அப்படியே நீங்க அவர்ட்ட ஷேர் பண்றீங்க. அப்படியே அவர் அத ஒவ்வொன்னையும் நீங்க பேசும்பொழுது அவர் அத சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருக்கிறாரு. அத அப்படியே கேட்டுட்டு உங்கள அன்போடு அரவணைக்கிறத பாருங்க. "மகளே, இந்த இடத்துல உனக்கு கவலை இருக்கா? நான் இருக்கிறேன். நீ என் அன்புக்குள்ள நீ இருக்கிற. என் கண்ணு உன்ன பார்த்துட்டே இருக்கு. என் உன்னுடைய என்னுடைய சித்தம் இல்லாம உன் தலையில இருக்கிற முடிய கூட யாரும் தொட முடியாது." அவர் அப்படி பேசி, நீங்க உங்க கவலைய நீங்க சொல்லும் பொழுது, உங்க பயத்த சொல்லும் பொழுது, அவர் உங்களை கட்டி அணைக்கிறத அப்படியே நீங்க உணருங்க. அந்த அன்பு உங்கள அப்படியே ஆற்றி தேற்றுகிறத நீங்க உணர முடியும். இதுதான் நம்ம தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில நடக்குது. ஆனா, இத இவ்வளோ நாள் உணராம இருந்தோம். இன்றைக்கு உணர்கிற இடத்திற்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அந்த அன்ப நீங்க உணர ஆரம்பிங்க. இததான் பவுல் சொல்றாரு. கிறிஸ்துவினுடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் இன்னதென்று அறிந்து கொள்ள வல்லவர்கள். இப்படித்தான் அத அறிந்து கொள்ள முடியும். அவருடைய அன்பின் ஆழத்த நீங்க அப்படியே அறிந்து கொள்றீங்க. நீங்க ஒவ்வொன்னு சொல்லும் பொழுதும், மனுஷங்க உங்க வார்த்தைகள இன்னைக்கு கேட்காம இருக்கலாம். புறக்கணிச்சிருக்கலாம். தள்ளி இருக்கலாம். ஆனா, நீங்க ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் பொழுதும், அதை ஆவலோடு கேட்கிற ஒரு தகப்பன், ஒரு சகோதரர் உங்களுக்கு இருக்கிறத அப்படியே நீங்க உணர்ந்து, அவர் உங்கள கட்டி அணைச்சிருக்கிறத நீங்க பாருங்க. அவர் உங்கள தள்ளவே இல்ல. என்னிடத்தில் வருகிறவனை ஒரு காலும் நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு அவர் சொல்லியிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கிறாரே. அந்த அன்ப நீங்க அப்படியே அவருடைய அரவணைப்புல நீங்க உணர முடியும். அப்படியே நீங்க நடந்து போய் கொண்டே இருக்கிறீங்க. ஒரு பெரிய ஒரு நிழல் தருகிற ஒரு மரம். அந்த மரத்துல ஒரு அழகான ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்கு. அந்த நிழல்ல நீங்களும் இயேசுவும் உட்கார்றீங்க. அப்படியே அந்த ஸ்டோன் பெஞ்ச்ல இயேசு உட்கார்ந்து இருக்கிறார். நீங்க அவருடைய மடியில தலை வைத்து படுத்திருக்கிறத பாருங்க. இதெல்லாம் வசனம் சொல்லுது. உன்னத பாட்டுல இருக்கு. அவருடைய மடியில நீங்க படுத்திருக்கிறீங்க. அமைதியா அப்படியே நீங்க அவர் மடியில படுத்திருக்கிறீங்க. அவர் உங்கள தன்னுடைய மென்மையான கரங்களினால் காயப்பட்ட நமக்காக காயப்பட்ட அவருடைய கரங்களினால, அவருடைய கரத்தினால உங்க தலை அப்படியே தடவி கொடுக்கிறத நீங்க உணர முடியும். லிட்ரலா இன்றைக்கும் அதை நமக்காக அவர் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ டெஸ்டிமனிஸ் இருக்கு. அவர் நம்முடைய தலையை அப்படியே தடவி கொடுக்கிறத நீங்க உணருங்க. தடவி கொடுத்துட்டே சொல்றாரு, "மகளே நீ பயப்படாத. மகனே நீ பயப்படாத. நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருந்து செய்ய போகிற காரியங்கள் அது பயங்கரமானவைகளா இருக்க போகின்றது." அப்படின்னு அவர் சொல்ற அந்த வார்த்தை
அது அப்படியே கேளுங்க. அத சொன்னது அவர்தான். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இது அவர் தந்த வாக்குத்தத்தம். அது அப்படியே உங்களுடைய காயங்களை குணப்படுத்தி, அது ஒரு பெரிய ஒரு அமைதிய உங்களுக்கு தருகிறத நீங்க பாருங்க. அப்படியே அந்த அன்பை உணர்ந்தவர்களாய் இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த அடைக்கலத்துக்குள்ள, அந்த வீட்டுக்குள்ள நம்ம வந்து சேர்ந்துட்டோம். அவங்க சுவாசம் தான் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கு. இன்றைக்கு நம்ம கூட, நம்ம ஜீவன்ல அவர் ஒன்றாக கலந்திருக்கிறார். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். நம்ம கூட ஒன் ஸ்பிரிட்டா, ஒரே உயிரா அவர் கலந்துட்டாரு. உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிற நான் பெரியவன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவ்வளோ பெரிய தேவன் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார். நன்றி சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றி. இன்றைக்கு நான் ஜீவனாயிருக்கிறேன், உயிராயிருக்கிறேன், சுவாசமாயிருக்கிறேன். இந்த வெளிப்புறத்துல சொல்றது எதுவும் அது நிஜம் அல்ல. நீங்க எனக்கு உள்ளுக்குள்ள சத்தியத்துல என்ன சொல்லி இருக்கிறீங்களோ அதுதான் நிஜங்கிறத நான் உணர ஆரம்பிக்கிறேன். தூக்கத்தின் நிலையிலிருந்து எழும்பி உணர்வுள்ள நிலைக்கு நான் வந்து விட்டேன். இதையே உங்களையே நான் எப்பவும் அறிந்து உணர எனக்கு கிருபை தாங்கப்பா. அப்படியே அவர்கிட்ட சொல்லுங்க. ஓப்பனா பேசுங்க. அப்பா, இவ்வளோ இனிமையான ஒரு தருணத்தை நான் அனுபவிச்சிருக்கிறேன். இத என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த உறவுக்குள்ளேயே இருந்து நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இங்க இருக்கிற நாங்க எல்லாரும் உங்க அன்ப அப்படியே ஆழமாய் உணர நீங்க உதவி செஞ்சீங்கப்பா. உள்ளான மனுஷனில் எங்களை நீர் இன்றைக்கு வல்லமையாய் பலப்படுத்தி இருக்கிறீரப்பா. இந்த உலகத்துக்குள்ள நாங்க போகும் பொழுதும் இந்த அன்பையே நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க கண்ணை திறந்திருந்தாலும் மூடினாலும் இந்த பிரசன்ஸ நாங்க எப்பவும் ஃபீல் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த 5 சென்சஸ் இனி எங்களை டாமினேட் பண்ணக்கூடாதுப்பா. நீங்க எங்களுக்குள்ள இருக்கிறீங்கன்னு உங்களிலிருந்து நாங்கள் வாழ எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. உங்களுடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.